கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். இது சூரியனோட நட்சத்திரம். கன்னியா ராசியில் 2, 3, 4 பாதங்கள் மட்டும் இருக்கிறதுனால தசாபுத்தி இருப்புக்களா 6 வருடங்களில் நான் 3 வருடம் என்னோட கணக்குப்படி நான் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. அந்த சனிப்பெயர்ச்சியானது 2025 மார்ச் 29 வரக்கூடிய சனி பகவான் பயிற்சி ராசிக்கு 7ஆம் இடத்துல. இந்த கன்னியா ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்களுக்கும் அதில் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் தசாபுத்தி ரீதியாக கொடுக்கும்? ஏன்னா 7ஆம் இடத்துல சனி தான், கண்டக சனி. இது வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்தது, 7ஆம் இடத்துல கண்டக சனி. சனியுடைய எப்பப்பெல்லாம் பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னா, சனி பகவான் ராசி கட்டம் 12 ராசியை சுற்றி வர்றதுக்கு 30 வருடங்கள் ஆகும். ஆனால் ஒரு ராசிக்கு எப்போ அதிகப்படியான எஃபெக்ட், அதாவது பாதிப்புகள் அதிகமாக கொடுக்கும் தசாபுத்தி ரீதியாக? அவயோக தசைகள் நடந்தால் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும், யோகா தசைகள் நடந்தால் யோகங்கள் அதிகமாக இருக்கும். கெடுபலன் கொடுத்துரும் சொல்ல முடியாது அந்த சனி பகவானை. அது எப்பப்பெல்லாம் இருக்கும் அப்படின்னா 6, 7, 8 இந்த 3 இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும், சனி பகவானுடைய தலையிடுதல் இருக்கும். அதே மாதிரி 12ஆம் இடம் ஜென்ம ராசி 2ஆம் இடம், இது 7.5 சனின்னு சொல்லுவாங்க. இந்த 7.5 சனியில் கொஞ்சமே இல்லை, நிறைய பிரச்சனைகள், நிறைய தலையிடுதல் அதிகமாக இருக்கும் கர்ம அடிப்படையில். உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் என்ன கர்ம அடிப்படையில் பலன்கள் வாங்கியிருக்காரோ, என்ன கர்ம அடிப்படையில் அவர் இருக்காரோ அது சார்ந்த பலன்களை அது கொடுக்கும். இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு 3 வருடம் தசாபுத்தி இருப்பு சூரிய தசை இருந்தால் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை. 3 + 10 13, 13 வயசு வரைக்கும் சந்திர தசை நடப்பில் வரும். அதன் பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை. 13 + 7 20, 20 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வரும். இந்த படிக்கக்கூடிய காலங்களில் செவ்வாய் தசை நடக்குது. இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல வர சனி பெரிய பாதிப்புகளை கொடுக்குமா அப்படின்னா கொடுக்காது. உடல்நிலை தொந்தரவுகளை கொடுக்கலாம். உங்களுக்கு ஹெல்த் நல்லா இருக்குது, பிரச்சனை இல்லை, சுகஸ்தானம் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருக்குது, குரு பகவான் நல்லா இருக்கார். இப்போதைக்கு கோச்சார ரீதியாக உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்துல இருக்கார், பயிற்சியாக போகிறார் இந்த வருடத்தில். அப்போது சுகஸ்தானாதிபதி கோச்சார ரீதியாக நல்லா இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்துலேயும் குரு பகவான் நல்லா இருந்ததுன்னா, இல்லை உங்கள் லக்னத்துக்கு சுகஸ்தானாதிபதி நல்லா இருந்தால் உங்களுக்கு இருக்காது. வீட்டில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லை, அப்பப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அது மாதிரி கொடுக்குமே தவிர பெருசாக பாதிப்புகளை கொடுக்காது. படிப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். படிப்பு ரீதியாக இடைஞ்சல்கள் இருக்காது. 7ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது செவ்வாய் தசை, அதை நம்ம கணக்கில் வைக்கணும். செவ்வாய்ங்கிறது மங்களக்காரகன். சனி பகவான் மட்டுமே மனசை கெடுக்கக்கூடிய கிரகம் கிடையாது, இதில் செவ்வாயும் தான் மனசை கெடுக்கக்கூடிய கிரகம். அப்போ செவ்வாய் அப்படிங்கிறது இப்போ லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இல்லை ஒருத்தருக்கு லவ் வர்றது, இது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும். இது எப்பவுமே கெடுபலன். இந்த 7ஆம் இடத்துல சனி இருக்கும்போது லவ் வந்துச்சுனாக்கா 8ஆம் இடத்துல சனி வரும்போது உடச்சி விட்ரும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். 7ஆம் இடத்துல வருது, நமக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு கெட்ட வழியில் போகக்கூடாது. படிக்கக்கூடிய காலத்தில் இது மாதிரியான டைமில் இது மாதிரி சனி பகவான் வரும்போது, இந்த தசை நடக்கும்போது உங்களுக்கு லவ் வருது அப்படின்னா உங்களுக்கு கெட்ட தசை நடக்குதுன்னு அர்த்தம். உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய லைஃப் உங்களுக்கு ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும். தசாபுத்தி ரீதியாக நிறைய பாதிக்கப்பட்ட தசைகள் நடக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய தசை சரியில்லைன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் உஷாராக இருந்துக்கணும். படிப்பு ரீதியாக அப்படி பார்த்தீங்கன்னாக்கா படிப்பில் தடை வராது. மேல் படிப்புக்காக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மேல் படிப்புக்காக நீங்கள் ட்ரை பண்ணலாம். வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்புக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறது அது எல்லாமே கொடுத்துரும். மனசை மட்டும் கெடுத்துகிட்டே வரும். 20 வயசுக்கு மேலே 38 வயசு வரைக்கும் ராகு தசை. இந்த ராகு ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் சம்மந்தப்பட்ட தசையே நடக்கும். ராகு செவ்வாயோட வீட்டில் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இது செவ்வாய் டோட்டலாகவே இந்த கன்னியா ராசிக்கு செவ்வாய் தசை அப்படிங்கிறது ஆகாது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நபர் ஒரு 50-60 வயசில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம், நல்ல ஒரு அனுபவம் வாய்ந்த நபர்களாக இருக்கலாம், ஒரு 35 வயசுக்கு மேலே ஒரு அனுபவம் பெற்ற நபர். அனுபவம் அப்படின்னாக்கா நிறைய லைஃப்பில் நிறைய பார்த்துருப்பீங்க, கஷ்ட நஷ்டம், படிப்பு, வேலைவாய்ப்பு எல்லாத்தையும் பார்த்த நபர்களாக இருந்திருப்பீங்க. இந்த அப்படிப்பட்ட நபர்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இந்த படிக்கக்கூடிய காலங்களில் என்ன மாதிரியான முடிவு எடுத்தீங்களோ அந்த முடிவு தான் இன்றைக்கி நீங்கள் இருக்கிறதுக்கான நிலைமை.
அப்போ அந்த டைம் சரியில்லைன்ற பட்சத்தில் இப்போ டைம் சரி இருக்காது. அந்த டைம் நல்லா இருந்தது, அந்த டைமில் வந்து ஒரு படிப்பு படித்தேன், அந்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லை, நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரேன், இன்றைக்கு வரைக்கும் எனக்கு கஷ்டத்தில் தான் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த தசைகள், அந்த வயது காலகட்டத்தில் நடந்த தசைகள் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு வந்து தசை மாற்றி விட்ருக்கோம், ஒரு இடத்த மாற்றி விட்ருக்கோம், முடிவுகளை மாற்றி விட்ருக்கோம். இது மாதிரியான அமைப்புகளை அந்த காலகட்டங்களில் கொடுத்துருக்கும். இப்போ அஷ்டம சனி வந்திருக்கோம் அந்த இளவயது காலகட்டத்தில், இல்லை ஒரு 7.5 சனி வந்திருக்கலாம் அந்த டைமில். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே தசை மாறி இருக்கும். நீங்கள் எடுத்தது ஒன்று, படித்தது ஒன்று, நீங்கள் அது போய் வேலையை சேர்ந்தது ஒன்று, இப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாமே மாற்றாக இருக்கும். எல்லாமே வந்து வேறு வேறு அது மாதிரியான அமைப்புகள் இருக்கும். அதனால் தசை மாறி போயிருப்பீங்க, வேலை மாற்றிருப்பீங்க, தொழில் மாற்றிருப்பீங்க. ஒரு தொழிலாக செஞ்சுருக்க முடியாது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த 13 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் செவ்வாதசை நடந்தது. அடுத்து ராகு 20 to 38ன்னு வச்சிங்களேன். இந்த ராகு தசையும் உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாயோட வீட்டில் இருந்தால், அதாவது மேஷ ராசிலையோ இல்லை விருச்சிக ராசிலையோ இருந்துச்சுனாக்கா, டோட்டலாக இதுவும் செவ்வாய் தான். அப்போது 13 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும் செவ்வாய் சம்மந்தப்பட்ட தசைகள் தான், செவ்வாய் சம்மந்தப்பட்ட ஆதிக்கம் தான் அதிகமாக. இப்போ இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் செவ்வாய் நல்லது செய்யாது. அது மாதிரியான டைமில் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாயோட வீட்டில் இருந்தாலும் சரி, ஏன்னா இந்த ராசிக்கு ஆகாத இடம்னா செவ்வாய் தான், செவ்வாயோட வீடு தான், குருவுடைய வீடு. இப்போ மீன ராசி அப்படி இல்லைனாக்கா தனுசு ராசி, இந்த இடத்துல ராகு இருந்தாலும் குரு தசை மாதிரி டோட்டலாகவே இந்த அவயோக தசைகள் உங்களுக்கு பாடாப்படுத்தியிருக்கும், கஷ்டங்களை அதிகமாக கொடுத்துருக்கும். நீங்கள் படித்த படிப்பு ஒன்று, வேலை பார்த்தது ஒன்று, அங்கே போயிட்டு அங்கே தனிப்பட்ட நபரை ஒரு சந்தித்து அங்கே ஒரு வாழ்க்கை மாறி இருக்கும், லைஃப் மாறி இருக்கும், ஏகப்பட்ட மாற்றங்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. ஒரு சில பேருக்கு நல்லாவே போயிட்டுருக்கும், ஒரு படிச்சிருப்பாங்க, அந்த படிப்புக்கு உண்டான வேலை கிடச்சிருக்கும், ஒரு நல்ல திருமண வாழ்க்கை நடந்திருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடச்சிருக்கும், வேலை கிடைச்ச உடனே ஒரு நல்ல ஒரு சம்பளம் கிடைச்ச உடனே திருமணம் நடந்திருக்கும், அந்த திருமண வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். இது வந்து இந்த தசை அப்படியே தொடர்ச்சியாக அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய தசையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு யோக தசையாக அமைஞ்சால் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். யோக தசையாக இல்லை அப்படின்னாக்கா நிறைய கெடுபலன்கள், நிறைய கஷ்டங்கள், இது வரைக்கும் சொல்ல முடியாத துயரங்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அதுக்கு காரணம் இந்த ராகு தசை. ஏன்னா ராகுவுக்கு மட்டும் தசை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு விதிவிலக்கு உண்டு. ராகு வந்து உங்கள் லக்கணத்துக்கு யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தாலும் அந்த வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருந்து தான் யோக தசை, இல்லைன்ற பட்சத்தில் நிறைய கஷ்டங்களை அதிகமாக கொடுக்குங்க. அப்போது வேலை வாய்ப்பு ரீதியாக இந்த டைம் அப்படிங்கிறது 7ஆம் இடத்துல சனி பகவான் வந்தால் கூட, கண்டக சனியாக வந்தால் கூட வேலையில் பாதிப்புகளை கொடுக்காது. வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி, வேலையில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, புதுசாக வேலை தேடினா கூட அந்த வேலை கிடைக்கும், அந்த வேலையில் நல்ல ஒரு மாற்றம், நினச்ச மாதிரி ஒரு வேலையெல்லாம் இந்த காலகட்டங்களில் கிடைச்சிடும். ராகு தசை உங்களுக்கு சரியில்லைனா கூட சனியுடைய டிஸ்டர்பன்ஸ் இந்த நேரங்களில் கிடையாது. சனி பகவான் வந்து அஷ்டம சனியாக வரும்போது மட்டும்தான் இந்த ராகு தசை என்ன பண்ணோம், இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் நல்லது பண்ணீங்களா கெட்டது பண்ணீங்களான்றது தெரியும். இப்போது 7ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் பிரச்சனைகள் இல்லை, பெருசாக உங்களுக்கு பாதிப்புகள் இல்லை. அப்படி ஏதாவது பாதிப்புகள் இருந்தால் இந்த ராகு தசையோட எஃபெக்ட் தான். ராகு தசை அவயோகத்திலிருந்து பண்ணிச்சுனாக்கா ரெண்டுமே நடக்கும். உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும், அந்த வேலையில் வந்து பிரச்சனை இருக்கும். ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க, அந்த தொழில் நல்லா போயின்னு இருக்கும், அது பிரச்சனையில் இருக்கும். இல்லை வருமானம் வராமல் தடைப்பட்டுனே இருக்கும். நல்ல தொழில் உங்களுக்கு பிடிச்ச தொழிலாக இருக்கும். இது மாதிரியான மன அழுத்தங்களை கொடுத்து கொண்டே இருக்கும். இதில் இந்த ராகு தசையில் திருமணத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள், இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்கள், இந்த கன்னியா ராசிக்காரர்கள், இங்கே தான் இவங்களுக்கு பிரச்சனைகளே ஆரம்பம். திருமண வாழ்க்கையில் நெருக்கடியில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த உத்திர நட்சத்திரத்தில், இதுக்கு காரணம் என்னன்னாக்கா ராகு தசை. திருமண வாழ்க்கை, அதாவது சூரிய சந்திர நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு. வேறு எந்த கிரகமாக இருந்தாலும் அது அதனுடைய காரகத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி வேலை பார்க்கும். ஆனால் ராகு கேது மட்டுமே இருக்கிற இடம் அந்த தசைக்கு அது மாதிரியான பலன்களை கொடுக்கும். அப்போ திருமணம் அப்படிங்கிறது இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு 7ஆம் இடத்துல சனி வந்துச்சு, இப்போ வந்து தடையை கொடுக்குமானா தடை கொடுக்காது. இந்த டைமில் திருமணம் பண்ணி வைக்கும். ஏன்னா ராசிக்கு சனியோட பார்வை இருக்குது. 7ஆம் பார்வை அப்படிங்கிறது பலம் வாய்ந்த பார்வை கிடையாது சனிக்கு, அந்தளவுக்கு பெருசாக உங்களுக்கு கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த டைமில் பெரிய ஒரு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். திருமணம் ரீதியாக திருமண முன்னேற்றங்களை இந்த நேரங்களை கொடுக்கும். திருமணம் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகளை இந்த காலகட்டங்களில் நிறைவேறும். பசங்களுக்குள்ள செலவுகள் கூடுதலாக இருக்கும் இந்த டைமில்.
ஒரு 30-31 வயசுக்கு மேலே ரொம்ப லேட் ஆகி திருமணம் ஆகாத நபர்கள், இப்போ திருமணம் கூடி வரல, எனக்கு முதல் தர திருமணமே கூடி வரலன்னா இப்போ கூடி வந்துடும். 7ஆம் இடத்துல இருக்கும்போது கூடி வந்துடும். சனி பகவான் பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது. ஏன்னா ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருந்தாலும் பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்குது, குடும்பஸ்தானத்துக்கு இருக்குது. அப்படின்றதுனால குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். திருமணம் கூடி வரலையா, திருமணம் கூடி வந்துடும். 2வது திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த காலகட்டங்களில். தொழிலில் கடன் இருக்குது, அந்த கடன் அமைப்பு தீரும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடன்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் தீரும். கடன் பிரச்சனை, நோய் வழக்குகள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. 38 வயசுக்கு மேலே 54 வயசு வரைக்கும் குரு தசை. இந்த குரு தசை அப்படிங்கிறது ராசிக்கு ஆகாத தசை. உங்கள் லக்னத்துக்கு யோக தசையாக இருந்தால் பிரச்சனைகள் இல்லை. லக்னத்துக்கும் அவயோக தசையாக இருந்தால், இந்த லக்னத்துக்கு அவயோக தசை தான், வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கும் இவர் அவயோகராக வந்தால் 16 வருடங்கள் கடுமையான கெடுபலன்களை கொடுத்து கொண்டு இருக்கும். இப்போதைக்கு கஷ்டத்தில் தான் இருப்பீங்க, இது மாதிரி இருக்கிறதுனால கஷ்டத்தில் தான் இருப்பீங்க. இல்லை மறைமுக சுப தொடர்பு, இப்போ ராசிக்கு தான் அவயோகர், லக்னத்துக்கு யோகர் அப்படின்னாக்கா மறைமுக சுப தொடர்பு. அஷ்டம சனி வந்தால் தான் பயப்படணுமே தவிர இப்போ பயம் கிடையாது. இப்போ தொழில் வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, பிஸ்னஸ்ஸு, விவசாயத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி. நீங்கள் ஒரு தொழில் பண்ணால் கூட அந்த தொழிலில் நல்ல ஒரு இது, அதாவது வருமானத்தை கொடுக்கும். இந்த டைமில் தொழில் மாற்றங்கள், இடமாற்றங்கள் இது எல்லாமே இருக்கும். அதுவும் இல்லாத கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இதெல்லாம் வந்துட்டு போகிறது சகஜம். இது ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனைகள் வரும், அது ஒரு பிரச்சனையே கிடையாது. கோச்சார ரீதியாக குரு 10ஆம் இடத்துக்கு வர்றதும், இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 2.5 வருட காலத்துக்கு அங்கே இருக்குன்னு வச்சிங்களேன். இந்த 2.5 வருட காலத்தில் குரு பகவானுடைய நகரம் நம்ம பார்க்கணும். 10, 11 2 வருஷம் கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் வந்து கேதுவோட சேர்ந்துடும். கேதுவோட சேர்ந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் தான். அது பாதிக்கப்பட்டாலும் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நஷ்டம் கிடையாது. அப்போது வரக்கூடிய 2.5 வருடங்கள் இந்த சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது நீங்கள் சிறப்புன்னு எடுத்துக்கலாம். உடல்நிலை ரீதியாக கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும். உங்களுக்கு இல்லைன்னா கூட உங்கள் வீட்டில் யாருக்காவது மருத்துவ செலவுகளை கொடுத்துட்டே வரும். குறிப்பாக பெண்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்களில் கொஞ்சம் மன அழுத்தங்கள் இருக்கும், வேலை அழுத்தங்கள் இருக்கும், நெருக்கடிகள் அதிகமாக வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. குரு தசை சரியில்லைனா மட்டுமே. குரு வந்து யோகத்தில் இருக்கார், மறைமுக சுப தொடர்பில் இருக்கார், அப்படி இல்லை சுப தொடர்பில் இருக்கார் அப்படின்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. அவயோக தசையாக இருந்தால் மட்டுமே, அதாவது உங்கள் லக்னத்துக்கும் இந்த ராசிக்கும் அவயோகராக இருந்தால் மட்டுமே நீங்கள் எல்லாத்துலேயுமே விட்டு கொடுத்து போகணும். யாரையும் நம்பக்கூடாது. அந்த நபர் வந்து துரோகம் பண்ணுருவாங்க. யார்கிட்டையும் உங்கள் வேலையோட பொறுப்பு விடாதீங்க. கவர்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, தனியார் துறையில் இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் தான் செய்யணும். வெளியாட்களுக்கு நீங்கள் நம்பி விடாதீங்க, கெட்ட பேர் வந்துடும். 54 வயசுக்கு மேலே 73 வயசு வரைக்கும் சனி தசை. இந்த ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் தான். 5ஆம் அதிபதி, பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி, 6ஆம் அதிபதி வேற. 7ஆம் இடத்துல இருக்கும்போது தொழில் ரீதியாக கடனை கொடுத்துரும். ஏன்னா இவரோட 2 பாவத்துக்கு அதிபதி, 6, 8, 12 3 பாவத்துக்கு அதிபதி யாராக இருந்தாலும் சரி, அது இவரே வந்தாலும் கடனை கொடுத்துருவார். 7ஆம் இடத்துல வரும்போது, 8ஆம் இடத்துல வரும்போது கடன் சுமையை அதிகமாக்கி விட்டுரும். அப்போ தொழில் ரீதியாக கடன் வாங்காதீங்க. தொழிலில் ஓரளவுக்கு நீங்கள் முன்னேற்றத்தை பார்க்கலாம். பெருசாக வந்து கெடுபலன் செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது. சனி தசையில் மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னாக்கா, இந்த ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு அவயோகராக வந்தால் சனி 19 வருடங்கள் உங்களுக்கு பெருசாக நன்மைகள் கிடையாது. முதல் 9 வருடங்கள் நன்மை செய்துவிடும். பின்னாடி வரக்கூடிய 10 வருடங்கள் தீமை தான் செய்யும். ஏன்னா அந்த ராசிக்கு யோகாதிபதின்றதுனால ராசிக்கு 9 வருடங்கள் நன்மை செஞ்சிடும். இந்த சனி தசையில் வந்து பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு, வீடு வாங்கிட்டோம், கார் வாங்கிட்டோம், நல்லா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, நல்லா வருது, பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு வேற ஒரு தொழிலையோ இல்லை இதே தொழிலையோ முதலீடுகளை அதிகமாக பண்ணாதீங்க. மேலே மேலே முதலீடுகளை அதிகமாக பண்ணாதீங்க. இருக்கிற பிஸ்னஸ் அப்படியே பண்ணிகிட்டே வாங்க. இது வந்து யார் அப்படின்னாக்கா 9 வருடம் முடிஞ்சு 10ஆவது வருடத்தில் அடி எடுத்து வைக்கிறீங்கன்னு வச்சிங்களேன். சனி தசை 9 வருடம் முடிஞ்சு பேலன்ஸ் 10 வருடம் இருக்கு இல்லையா, அந்த 10 வருடத்தில் எந்த வருடத்தில் இருந்தாலும் சரி பின்னாடி வரக்கூடிய 10 வருடங்கள் நன்மை செய்யாது. அது லக்னத்துக்கு நன்மை செய்யும். அந்த லக்னத்துக்கு யோகராக இருந்தால் அந்த 19 வருடமும் சிறப்பு. லக்னத்துக்கு அவயோகராக வந்தால் கடுமையான கெடுபலன்கள். இது எப்படியும் 6, 8, 12 அதோட சம்மந்தப்படும். இல்லை ராகு கேதுவோடு சேர்ந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை தான். இது மாதிரியான தசை நடத்தும் போது சனி பகவானுடைய தசையில் தொழில், வேலை வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இந்த டைமில் குடும்ப வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும், சுப விரயங்கள் அதிகமாக நடக்கும். பசங்களுக்கு திருமணம் பண்ணி பார்க்குறது, இது எல்லாமே ஒரு பக்கம் கஷ்டத்தை கொடுத்தாலும், வருமானம் இல்லாமல், வேலை வாய்ப்பு இல்லாமல், இல்லை தொழிலில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தாலும் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு
குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு சுப விசேஷங்கள், வீடு கட்டுறது, வீடு குடுத்துறம் போகிறது, இல்லை ப்ராப்பர்ட்டி வாங்குறது, இது மாதிரி ப்ராப்பர்ட்டி ரீதியாக கொஞ்சம் லாபத்தை கொடுத்துரும். ஒரு பக்கம் கஷ்டங்களை கொடுத்தாலும் ஒரு பக்கம் வந்து சந்தோஷத்தை கொடுத்துரும். குடும்ப ரீதியாக சனி தசையில் 73 வயசுக்கு மேலே 17 வருடங்கள் 90 வயது வரைக்கும் புதன் தசை. இந்த புதன் தசை ராசி அதிபதி தசை. இது கவலைப்பட தேவையில்லை. இது வரைக்கும் நோய் நொடி பிரச்சனைகளில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து மருத்துவம் எடுத்துகிட்டு வந்தீங்க, இது எல்லாமே கிளியர் ஆகும். 7ஆம் இடத்துல வரும்போது கொஞ்சம் உணவு பழக்க வழக்கங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. இப்போ சனி தசை நடக்குது அப்படின்னாக்கா, இல்லை புதன் தசை, ரெண்டுத்துக்குமே சேர்த்து ஜீவ சமாதிகளுக்கு போயிட்டு வர்றது நல்லது. அதாவது சித்தர்களோட ஜீவ சமாதி. இந்த வயதான காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, அப்படி இல்லை இங்கே இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகள், சித்தர்களோட மிகப்பெரிய பேரு புகழ்பெற்ற ஜீவ சமாதிகள். அப்போ ஜீவ சமாதின்னு ஒன்று இருந்தாவே நீங்கள் அங்கே போயிட்டு வரலாம், தப்புன்னு சொல்ல. நிறைய பேர் போயிட்டு வரக்கூடிய ஜீவ சமாதிகள் இருக்கு இல்லையா, அதாவது பேரும் புகழும் பெற்று ஜீவ சமாதி அடைஞ்ச ஒரு சித்தர்கள், ஆன்மீகவாதிகள், அவங்களுடைய ஜீவ சமாதிக்கு போயிட்டு வாங்க. சனி தசை நடக்கிறவங்க முதல் கொண்டு புதன் தசை, இந்த 2 தசைக்கும் இந்த கன்னியா ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன நட்சத்திரம் வந்தாலும் சரி, இவங்க போயிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகள், தொழில் நெருக்கடி, அப்படிலாம் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடி, மனசு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடும், என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும். அதனால் அது மாதிரியான இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. இந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் தசாபுத்தி ரீதியாக 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் சிறப்பான பலன்களை கொடுப்பார். நன்றி.